ஃப்ரெஷர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் வரைக்குமே நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ரியல் டைமா தான் இங்க ஒர்க் பண்ண போறோம். இட்ஸ் நாட் லைக் அதர் கோர்ஸ் நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு விஷுவலா பார்த்துட்டு போற மாதிரி இல்லை. நம்ம இங்க ரியல் டைமா ஒர்க் பண்ணவே போறோம். ஸோ ஈவன் தோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு வெரி பேசிக்ல இருந்து தான் நம்ம போக போறோம். ஸோ வாட் எவர் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலுமே பட் யூ ஆர் நியூ டு திஸ் பிளாட்ஃபார்ம் ஐ திங்க் பவர் பிஐ ரைட். ஸோ பேசிக்ல இருந்து தான் லேர்ன் பண்ணிக்க போறோம். சரி, நம்ம டைரக்டா வந்து இப்போ கோர்ஸ்குள்ள போயிடலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸல் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம், கரெக்டா? ஸோ எக்ஸல் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தான். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஏர்லியர் டேஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டடா பேப்பர்ல தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே. நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடியில இருந்தது, கல்வெட்டுல இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த செப்பு தகடு இந்த மாதிரி எல்லாம் ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நம்ம இந்த பேப்பரைஸ்ல பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பேப்பர் இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேப்பர்ல தான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பேப்பர்ல ஸ்டோர் பண்ணதுமே டேட்டா தான், சரிங்களா? எப்ப நமக்கு டிஜிட்டலைஸ்டா மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த பேப்பர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டலைஸ்டா ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போவும் ஸ்டில் நம்மளோட ஓல்டு புக்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல நமக்கு ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க டிஜிட்டலைஸ்டா. பட் எதையுமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் வந்து ரைட் பண்ணி, அதாவது டிஜிட்டலா நம்மளே டைப் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம டே டு டே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மளிகை கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏர்லியர் டேஸ்ல சும்மா ஒரு துண்டு சீட்ல எழுதிட்டு போவோம், கரெக்டா? எழுதிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கிட்ட கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதை கொடுத்ததெல்லாம் டிக் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு போட்டு அதுலயே நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருவாங்க, ப்ரைஸ் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்னு எழுதி கொடுத்துருவாங்க, கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு சின்ன கடைக்கு ஓகே, ஒரு சின்ன கடைக்கு ஓகே. இதுவே ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்லை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு பெரிய ரீட்டைல் ஸ்டோர் லைக் கிளாத்திங் ஸ்டோர் இப்பெல்லாம் வந்து பெருசாயிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்றாங்க. மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக எவ்வளோ ப்ராஃபிட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைலிங் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கரெக்டா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ்டா கொண்டு வரும்போது நம்மளோட பேப்பருமே ஜஸ்ட் லைக் பேப்பர் தான் எக்ஸல். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை இஷ்டத்துக்கு எழுதிட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட பர்பஸ்க்காகவும் நம்மளோட ஆடிட்டிங் பர்பஸ்க்காகவும் இருக்கலாம். லேட்டர் ஆன் நமக்கு அப்புறம் நம்மளோட சக்சஸர் யார் வந்தாலும் இந்த டேட்டாவை எடுத்து பார்க்கறதுக்காக இதை என்ன பண்றோம், ஸ்டோர் பண்றோம். இந்த டேட்டா வச்சுதான் எல்லாமே இருக்கு. டேட்டா தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் எங்க தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அது என்ன டேட்டான்னு சொல்றோம். நம்மளோட பிரைவசி முதற்கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போன்ல எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, என்ன வெப்சைட் போறீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன சர்ச் பண்றீங்க, எல்லாமே என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து என்னதான், டேட்டா தான். இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ற இடம் என்ன அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்னா எக்ஸலுக்கு தான் வந்தாங்க. ஓகேவா? சொல்லிட்டு இருக்கேன், இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புது எக்ஸல் ஒர்க் பண்ணும்போது இங்கதான் ஒர்க் பண்ணுவோம், இங்க ஓபன் பண்ணுவோம். இங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு மோர் டெம்ப்ளேட்ஸ்ல இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்ல எனக்கு மட்டும் ஃப்ரீஸா இருக்கு, இல்ல மத்தவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மத்தவங்களுக்கு இல்ல தெரியுதா? எங்களுக்கும் ஃப்ரீஸா தான் இருந்தது பிகினிங். இப்போ நீங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஐ திங்க் இந்த விண்டோ மட்டும் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த விண்டோ கரெக்ட்டா? மேபி நீங்க டெய்லி விண்டோ கனெக்ட் பண்ணிருக்கீங்க. எஸ் எஸ். இப்ப தெரியுதா? ஷூர். யா இப்ப தெரியுது. யா ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தீங்கல்ல மைக்ரோசாஃப்ட் எப்படி யூஸ் பண்றது, அது நீங்க வந்து செகண்ட் ஸ்கிரீன் வச்சிட்டு நீங்க எஸ் அதுதான் உங்களுக்கு திரும்பவும் ஷோ பண்றேன். இங்க தான் அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா. ஜஸ்ட் இங்க போயிட்டு இங்க ஃபைல்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கும் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் மோர் டெம்ப்ளேட்ஸ்ல ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் தான். இது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா வந்து நம்மள இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம், பட் இப்பெல்லாம் வந்து அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மைக்ரோசாஃப்ட்ல இருந்தே.
சொல்லிட்டு இங்க நம்ம blank தான் ஓபன் பண்ணுவோம். ஓகேவா? blank தான் ஓபன் பண்ணுவோம். இந்த blank தான் ஓபன் பண்ணிட்டு இங்க தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். எக்ஸல் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரோ அண்ட் காலம் தான் இருக்கும். எப்படி ரோஸ் அண்ட் காலம், இது ரோ இது காலம். ரோஸ் எல்லாம் நம்பர்ல இருக்கும், காலம் எல்லாம் ஏபிசிடின்ற ஆல்பபெட்ல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஏபிசிடி Z வரைக்கும் தான் இருக்குமா அப்படின்னா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்குமே? எஸ். இப்போ ஒரு blank பேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸல் ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும். ரோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3ங்கிற நம்பர் ஃபார்மேட்ல இருக்கும். உங்களுக்கு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசிடிங்கிற ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், மேத் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், லாஜிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே தான் பண்ண போகிறோம்? இங்கே தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ண இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா? இது என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு செல்லுன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தது ரோ, இப்படி கிளிக் பண்ணால் காலம். பட் நான் எங்கே பண்ணுறேன்? ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேஸை மட்டும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இந்த பாக்ஸோட நம்பர் வந்து B2. அப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது B2ங்கிற செல்லு. பி காலம்ல செகண்ட் ரோல இருக்கிற செல்லுன்னு மீனிங். ஓகேவா? இந்த செல் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸல்ல எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, கரெக்டா? ஸோ இப்போ இங்க நம்ம இந்த செல் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரெட் ஷீட். இந்த ஷீட்டுன்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட். நம்ம இங்க என்ன இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இங்கே தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம், ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதில் அனலைஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், வித்தவுட் எனி கண்டிஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நேம் இங்கே டைப் பண்ணுறேன். இங்கே 1 2ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ எக்ஸல் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எந்த ஒரு டேட்டா டைப்புமே இல்லாமல் என்ன பண்ணிக்கும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். யூஸ்வல் நம்ம சீக்வலோ பைத்தானோ போனால் ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் தான் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டர் கிளாஸில் பார்ப்போம். அங்கே டேட்டா டைப்பு டிஃபைன் பண்ணும். நான் வந்து இங்கே டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன்னா இல்லை நம்பர் கொடுக்க போகிறேன்னா யாரை டிஃபைன் பண்ணோம்? நாம் டிஃபைன் பண்ணுவோம். பட் இங்கே எக்ஸலில் வித்தவுட் எனி கண்டிஷன் இது என்ன பண்ணிக்கும், நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, எனக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் சரி, நான் நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ எக்ஸலில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ என்னோட டெக்ஸ்ட் காலம்னு நான் டிஃபைன் பண்ண மாட்டேன், ஆனால் நான் இங்கே டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி நம்பர் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்றது லேட்டர் கிளாஸில் நம்ம SQL பவர் BI எல்லாம் போகும்போது உங்களுக்கு புரியும் ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸல் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம பேசிக்லேருந்து ஹையராக்கி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. வாட் எவர் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்ஸலில் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் வரும். சம்டைம்ஸ் யூ வில் பி கெட்டிங் ஃப்ரம் டேட்டாபேஸ். கரெக்டா? ஒன்று எக்ஸல் இல்லை டேட்டாபேஸ்லேருந்து தான் வந்திருக்கும். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே ஷீட் 1 ஷீட் 2ன்னு இருக்கு. பட் எனக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை ரீநேம் பண்ணிக்கணும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலும் இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணாலும் இங்கே ரீநேம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெலீட் பண்ணிக்கணும்னா இங்கே ஆப்ஷன் டெலீட் இருக்கும், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால கஸ்டமைஸ்டாக இங்கே ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹாரிசான்டலாக இருக்கிறது ரோஸ், அது நம்பரில் இருக்கும். வெர்டிக்கலாக இருக்கிறது காலம்ஸு ஆல்ஃபாபெட்ஸில் இருக்கும். சரியா? ஒரு செல் ரேஞ்ச்னா என்ன, அதாவது செல் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பர்டிகுலராக நான் ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவோம், செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ என்னோட செல் நம்பர் அந்த ரெஃபரன்ஸை உங்களுக்கு காட்டும், C9 காமிக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பேசிக்காக இருக்கிற அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு.
ஏன்னா யூஸ்வலா எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் என்கிட்ட இதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரு மெயின் டேட்டா. இப்படிதான் உங்களுக்கு டேட்டா வரும், எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே டேட்டாவை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர மெயின் டேட்டாவை ஒர்க் பண்ண மாட்டோம். என்ன பண்ணிப்போம், ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துப்போம். காப்பி எடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா மெயின் டேட்டா ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம டேட்டா திரும்பவும் லோட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ண மாட்டோம், மெயின் டேட்டால மோஸ்ட்லி ஒர்க் பண்ண மாட்டோம், காப்பி எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு என்கிட்ட வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கு. இதை நான் அடிஷன் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி அடிஷன் பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை போட்டுட்டு என்ன பண்ணுவோம், 2 நம்பர்ஸை அடிஷன் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி 2 நம்பராக இருந்தால் ஈஸியாக ஆட் பண்ணி சொல்லிடுவீங்க. இப்போ என்கிட்ட 6 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணணும். ஜஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இங்கே பேசிக்கா நம்ம ஒர்க்ல யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்க ப்ரீ டிஃபைன்டா எக்ஸல்ல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் சம் கொடுத்தேன்னா எனக்கு சம் ஆகிடும். ஆட்டோ சம் கொடுத்தேன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்துடும். இதுவே நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்றேன். இங்க போயிட்டு ஈக்குவல் டு சம் இப்படி கொடுத்துட்டு இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா செல் ரேஞ்ச். அதாவது G2ல இருந்து G6 இருக்கிற வரைக்கும் எனக்கு சம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன பண்ணும், ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணும். என்டர் கொடுத்தா எனக்கு ஆன்சர் வரும். கரெக்டா? இது இன்னொரு மெத்தட். மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாரும் ஆட்டோ சம் தான் யூஸ் பண்ணிக்க பார்ப்போம். ஸோ இங்க இன்னொன்று கொடுத்துருக்கோம். இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்களேன். ஸோ 3 ways நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்று இருக்கா, ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுக்குறோம், வந்துருச்சா? ஸோ 3 waysல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சம் எனக்கு மொத்தமாக கேல்குலேட் பண்ணி சம்மை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே irrespective ஆஃப் நம்ம அந்த செல் செலக்ஷன் இங்க என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஆட்டோ சம் கொடுத்துட்டேன், சம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதே தான் ஃபார்முலாவா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். தெரியுதா? செல் ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கால்குலேஷன் போட்டிருக்கோம். இப்போ எனக்கு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும்ன்றதுனால நான் இங்க கொடுத்தேன். ஜஸ்ட் இங்க பாருங்களேன், பாத்தீங்களா? ஸோ எனக்கு இங்க 10 rows இருக்கு, ஆனா எனக்கு 5 rows தான் ஆட் பண்ணணும்னா அந்த மாதிரி சினாரியோல நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? எனக்கு பர்டிகுலரா ஒரு 4 செல்லோ 5 செல்லோ மட்டும்தான் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மொத்தமா ஆட் பண்ணிக்கணும்னா இதையோ இல்ல இதையோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நான் இதை வரைக்கும் செலக்ட் பண்ணாலும் எனக்கு அது மட்டும் ஆன்சர் கொடுக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்க அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் பண்றோம். இதையே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க பாருங்க. இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க போயிட்டு ஆவரேஜ் கொடுத்தேன்னா எனக்கு ஆவரேஜ் காமிக்கும். ஸோ ஆவரேஜுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு, ஈக்குவல் டு ஆவரேஜ் இங்க கொடுத்தாலே உங்களுக்கே வந்துடும். ஸோ இந்த ஆவரேஜில் என்னோட செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்றேன். ஸோ இங்கேயுமே எனக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். ஏன் இங்கே மட்டும் வேல்யூ வருதுன்னா இதையும் அது கவுண்ட்டுக்கு எடுத்திருக்கும், அதனால உங்களுக்கு வேல்யூ மாறி வரலாம். ஸோ கிளியர் தானே? ஸோ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மினிமம் மேக்சிமம் கவுண்ட் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் பிஐலையும் பார்ப்போம். ஏன் உங்களுக்கு இங்க கிளியரா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே எங்க பார்க்க போறோம், பவர் பிஐல பார்க்க போறோம். இங்க நம்ம ஒரே ஒன் கோல சம், அதாவது irrespective ஆஃப் எனக்கு இந்த ரோ தான் செக் பண்ணணும் அந்த ரோ தான் ஆட் பண்ணணும்னு சொல்லாம மொத்தமா எனக்கு ஆட் பண்ணி கொடுத்தா அது என்ன பண்ணும், சம் பண்ணி எனக்கு மொத்தமா வேல்யூ கொடுக்கும். இல்ல எனக்கு பர்டிகுலரா ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா எனக்கு பர்டிகுலர் செல்ல மட்டும் இது ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்,
இந்த அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம்மு, ஆவரேஜ், கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண போறோம். இதை அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் மோர் டெக்னிக்கலான வேர்டு. ஸோ நம்ம லேட்டர் கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா இன்சர்ட், டெலீட், ஹைடுன்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு ரோ இங்க இருக்கு. சரி, இங்க இருக்கு இல்லையா? எனக்கு இதுக்கு மேல இன்னொன்னு ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க கீழே பாருங்க, ரைட் கிளிக் பண்ணேன். ஒன்றும் பண்ணல. இங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக், இன்சர்ட். இப்போ எனக்கு இங்க ஒரு ரோ இன்சர்ட் அப்படின்னா ஒரு ரோ எனக்கு ஆட் ஆயிருக்கு. சரி, சேம் வே இங்க என்ன பண்ணிக்கிறேன், இதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு இன்னொரு காலம் இங்க ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்சர்ட். இல்லப்பா எனக்கு வந்து இது வேணாம், எனக்கு வந்து எம்டியா இருக்கு, எனக்கு வேண்டாம், இல்லை நான் இங்க தப்பா ஏதோ பண்ணிட்டேன், இந்த ரோ ஃபுல்லா தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட். ஸோ இதுதான் இன்சர்ட், டெலீட்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வந்து இத்தனை காலம் இருக்கு, எனக்கு வந்து இத்தனை காலமும் வேண்டாம், நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைட் பண்ணிக்கணும். எனக்கு ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி வேல்யூஸ் இருக்கு, ஹைட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு காலமே செலக்ட் பண்ணிட்டு நடுவில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணா பாருங்க எனக்கு இங்க மட்டும் ஹைட் ஆயிருக்குங்கிறது தெரியுதா? ஸோ இங்கேயே கிளிக் பண்ணிட்டு அன்ஹைட் கொடுத்தோம்னா வந்துடும். ரெண்டு காலத்தையுமே செலக்ட் பண்ணி தான் அன்ஹைட் கொடுக்கணும். சரிங்களா? கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ரெண்டு காலமை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ரெண்டு காலத்துக்கு நடுவில் நம்ம ஹைட் பண்ணுமோ அங்கதான் நம்ம வந்து அன்ஹைடும் பண்ணணும். ஆக்சுவலா உங்களுக்கு ஷார்ட்கட் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தா அண்டு ஆயிடும். ஸோ மோஸ்ட்லி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் ஜெட்னா அண்டு பண்ணும், கண்ட்ரோல் சி வந்து காப்பி, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட். இது மூணுமே தெரிஞ்சா போதும், நீங்க ஒரு டேட்டால எக்ஸல்ல ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் அப்புறம் தான், பட் இது பேசிக்கான விஷயம், இது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது நாளும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷார்ட்கட்ஸ். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிப்பன்னு சொல்லுவாங்க. ரிப்பன்னா நத்திங் பட் இங்க இருக்கு இல்லையா, இதுதான் ரிப்பன். இங்க இருக்கிறதுக்கு பேரு தான் ரிப்பன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கிற இந்த டாப்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிப்பன். ஒவ்வொன்றுத்துலயும் இது ஃபுல்லாவே ரிப்பன். ஹோம்ல இது இருக்கிறது டேப், இன்சர்ட்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ட்ரால இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு ஒன்னொன்னத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு டேபா போய் செக் பண்ணுவோம். ஸோ இந்த ரிப்பனையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிப்பன் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னுட்டு? ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எனக்கு இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இங்க இருக்க வேணாம், எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன், எனக்கு அது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா இங்க போயிட்டு இங்க ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா அந்த ரிப்பன், இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு டேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். மெயின் டேபா இல்லை நீங்களே ஒரு டேப் கிரியேட் பண்ண போறீங்களான்னு ஒரு குரூப்போ ஒரு டேப், நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு நியூ குரூப் கொடுத்து அந்த நியூ குரூப்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்தா இது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த டேப்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இங்க நீங்க பார்த்த டேப் மாதிரி உங்களோட கஸ்டமைஸ்டா ஒரு டேப் இங்க கிரியேட் ஆகி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்க இருக்கும். ஸோ நீங்க எப்போ போகும்போது எனக்கு ஹோம்ல போய் செக் பண்ணணும், இன்சர்ட்ல போய் செக் பண்ணணும்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த டேப்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ்டா
உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கேயே இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். அதை மட்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வே உங்களோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு. ஸோ மோஸ்ட்லி கஸ்டமைஸ் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் ரேரா நல்ல எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட டேட்டால வச்சுப்பாங்க. பட் இது என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஒரு டிராபேக்னா நாம யூஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்த டேட்டாவை யாருக்காவது கொடுத்தோம் இல்ல அவங்க நம்மளோட சிஸ்டம்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் வந்து கஸ்டமைஸ் பண்றது, ரிப்பனை கஸ்டமைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிளாஷ் ஃபில் ஆட்டோ ஃபில்னு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவலா நம்ம ரிப்பீட்டடா ஒர்க் பண்றத ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட்டோ ஃபில் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க 1ன்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த 1 வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10 ரோக்கு வரணும். 1 1 1 நான் என்ன பண்ணணும், 10 ரோக்கும் நான் என்ன பண்ணணும், டைப் பண்ணிட்டே இருக்கணும் மேனுவலா. ஸோ எனக்கு டைப்லாம் பண்ண வேணாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். எத்தனை ரோவை நான் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்களா, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும். இந்த ப்ளஸ்ஸை அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ரெஸ் பண்ணிட்டே கீழே ட்ராக் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ரைட் இங்கே பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோஃபில் ஆப்ஷன். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் சீரிஸ் கொடுத்துக்கலாம். ஃபில் சீரிஸ் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நமக்கு 1 2 3ன்னு சீரியல் நம்பர் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த இது கூட உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே சீரியல் நம்பர் கொடுக்கணும். சரி, இங்கே வந்துடும். இங்கே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீரியல் நம்பர் கொடுக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், 1ன்னு கொடுத்துட்டு நான் இதை ட்ராக் பண்ணனா எனக்கு ட்ராக் 1 மட்டும்தான் வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே 1 2 கொடுத்துட்டு இங்கே பாருங்க இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணா எனக்கு ஃபில் ஆயிடும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஃபிளாஷ் ஃபில்னு சொல்லுவோம். இந்த 1 ஃபுல்லா ஃபில் ஆனது வந்து ஆட்டோ ஃபில்லு, எனக்கு சீரீஸா வர்றது ஃபிளாஷ் ஃபில்னு சொல்லுவோம். இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபில் சீரீஸ் ஃபிளாஷ் ஃபில் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே வந்துடும். அதாவது நமக்கு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து நம்பருக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. நான் இன்னைக்கு வந்து டேட்டு கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கோட டேட்டு கொடுக்குறேன் 11/04/2026ன்னு கொடுத்துட்டேனா இங்கே 12/04/2026. ஏன்னா நம்ம வந்து எக்ஸலுக்கு தெரியப்படுத்துறேன் நான் டேட்ஸை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். பாருங்க நெக்ஸ்ட் டேட் எனக்கு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டால ஒர்க் பண்ணும்போது இங்க சீரியல் நம்பர் கொடுப்போம், ஐடி கொடுப்போம், சம்டைம்ஸ் டேட், எந்த டேட்ல வந்து ஃபீ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டு கொடுப்போம், இல்லை எம்ப்ளாயோட சேலரி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம இங்கே வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டேட்டா தான் வச்சிருக்கோம். இந்த ஸ்கூல் டேட்டால தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி காலேஜ் டேட்டா இருக்கலாம், உங்களோட ஒர்க்லயே எம்ப்ளாயோட சேலரி டேட்டா ஒன்று இருக்கலாம், எம்ப்ளாயோட அட்டெண்டன்ஸ் டேட்டா இருக்கலாம், எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்ற டேட்டா இருக்கலாம், உங்களோட ஒர்க் சம்பந்தமா வேற ஏதாவது டேட்டாஸ் கூட இருக்கலாம். எல்லாத்துலயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரோ காலம்லயும் வரலாம், ரோஸ்லயும் வரலாம். அதே மாதிரி உங்களோட டேட்டா வந்து டெக்ஸ்டாவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ண போறோம். பட் இது எல்லாமே வந்து மேனுவலா ஒர்க் பண்றத நம்ம என்ன பண்ண போறோம், ரெடியூஸ் பண்ணிக்க போறோம். இந்த ஆட்டோஃபில் மூலியமாவும் ஃபிளாஷ் ஃபில் மூலியமாவும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ரெடியூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ நான் இங்க என்ன எடுத்துறேன், எக்ஸாம்பிள் இன்னைக்கு சாட்டர்டே எடுத்துறேன்னா, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு சண்டே. இங்க நீங்க ஒன்று மட்டும் எடுத்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் சீரீஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் எனக்கு என்ன டேங்கிறது முதற்கொண்டோ இங்க வந்துடும். சேம் வே எனக்கு மந்த் நான் கொடுத்தாலும் மந்த்துமே எனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவல் ஒர்க்கை ரெடியூஸ் ஆகும். சோஃபார் ஏதாவது டவுட் இருக்கா? இது எல்லாமே நம்ம பார்த்தது வந்து ஆட்டோஃபில்ல ஃபில் சீரீஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில். சரி, இங்கே ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த டேட்டா வந்து தனித்தனியா இருக்கு. அதான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் நேம், இங்க வந்து லாஸ்ட் நேம், இங்க வந்து லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஆனா இங்க எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபுல் நேமும் வரணும். கரெக்டா? எனக்கு ஃபுல் நேமும் வரணும். ஸோ இது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எக்ஸலுக்கு என்ன சொல்லிடுறேன், எனக்கு இப்படி வரணும்னு சொல்லிடுறேன். எனக்கு இப்படி வரணும்னு சொல்லிடுறேன். ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு ஃபிளாஷ் தெரியுதா? இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ்ல போயிட்டு நீங்க ஃபிளாஷ் ஃபில்னு கொடுத்தா அது என்ன பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி டைப் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ சேம் வே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும், ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயோட நேம் வந்து நேம் அது பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இமெயில் ஐடி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனா எம்ப்ளாயோட நேம் நீங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கணும், ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நேமை மட்டும் அந்த மெயில் ஐடியில இருந்து ஸ்பிளிட் அப் பண்ணலாம். அதாவது நம்ம ஆட்டுக்கு முன்னாடி இருக்கிற நேமை மட்டும் ஸ்பிளிட் அப், யூசர் நேமை மட்டும் என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோல இந்த ஃபிளாஷ் ஃபில் நமக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளோட ஒர்க்ல யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபிளாஷ் ஃபில் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒர்க்ல கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணும், நம்மளோட ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணும். நம்ம மேனுவலா என்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற விஷயங்கள்லாம் இங்க என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். கரெக்டா? சரி, சோஃபார் எந்த டவுட்டும் இல்ல. அந்த ரிப்பன் கஸ்டமைஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா செல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. செல் ரெஃபரன்ஸ்ல 3 ஆப்ஷன் இருக்கு, 3 டைப் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ரிலேட்டிவ், அப்சல்யூட், மிக்சட். மோஸ்ட் ஆஃப் த டைம் 98% ஃபார் ஷுர் நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்ல நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான். சம் பாயிண்ட் ஆஃப் சினாரியோஸ்ல தான் நம்ம இந்த மிக்சட் ரெஃபரன்ஸும் அப்சல்யூட் ரெஃபரன்ஸும் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது, பட் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். சரி, நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு. சரி, இங்க என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு, என்கிட்ட குவான்டிட்டி ரேட் இருக்கு. ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டி ரேட்டை நான் இங்க கொடுத்தா எனக்கு ஆன்சர் வரணும். கரெக்டா? ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், சாரி ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, மோஸ்ட்லி 98% ஃபார் ஷூர் நம்ம என்னதான் யூஸ் பண்ண போறோம், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு குவான்டிட்டி இன்டூ ரேட்டு, இதுதான் என்னோட பேசிக் பே. இது குவான்டிட்டி இன்டூ ரேட்டு தான் நான் பேசிக் பே. நான் இன்னும் டாக்ஸ் ஆட் பண்ணல. சரியா? இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன், என்னோட பேசிக் பே இங்க வந்துருச்சு. ஸோ இங்க பேசிக் பே இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்கா, அதை டைரக்டா இங்க கொண்டு வந்துட்டேன். ஸோ என்னோட பேசிக் பே என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்னது, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். நான் இப்போ பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேர் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். இதுதான் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க்ல யூஸ் பண்ணுவோம். கிளியரா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. இதுலயே எனக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா
ஜிஎஸ்டியை ஆட் பண்ணிடணும். நான் ஜிஎஸ்டி நீங்கள் தனியாக கொடுத்துருக்கேன். இந்த ஜிஎஸ்டி 18% கொடுத்துருக்கேன். எப்பவுமே 18% கொடுக்கும்போது நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுறது இங்கே பர்சன்டேஜில் இருக்கணும். ஸோ இங்கே பர்சன்டேஜ் இருக்கும். இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பர்சன்டேஜில் இருந்தால் தான் நமக்கு பர்சன்டேஜ் இங்கே கால்குலேட் ஆகும். ஸோ இங்கே டேரெக்டாக போயிட்டேன். 18%ம் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கணும், எனக்கு இந்த பேசிக்கோட எனக்கு 18% ஆட் ஆகணும். புரியுதுங்களா? எனக்கு இதோட எனக்கு 18% ஆட் ஆகணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டூ என்ன பண்ணிக்கணும், 18% ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, பர்சன்டேஜ்னு நம்ம மென்ஷனும் பண்ணிட்டோம். நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? என்டர் கொடுத்துட்டேன். ஓகேவா? என்டர் கொடுத்துட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டா? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, டேரெக்டாக ட்ராக் டவுன் பண்ணணும்னு நினைப்பீங்க. இப்போ நான் ட்ராக் டவுன் பண்ணால் எனக்கு என்ன வருது, ஆன்சரு வேல்யூ எரர்னு வருது. ஏன் இந்த வேல்யூ எரர் வருது, நம்ம பர்டிகுலராக ஒரு செல்லை மட்டும் தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இது ஒவ்வொரு செல்லும் வேரி ஆகணும். கரெக்டாக? ஒவ்வொரு ரோவும் வேரி ஆகணும். ஆனால் எனக்கு இங்கே காலம் என்னவா இருக்கணும், ஒரே ஒரு செல்லு மட்டும் ஃபிக்ஸடாக இருக்கணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு என்ன இருக்கணும், ஒரே ஒரு செல்லு மட்டும் ஃபிக்ஸடா இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் என்னோட ஃபார்முலால போயிட்டு இங்க எனக்கு என்ன பண்ணிக்கிறேன், இந்த செல்லை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இந்த செல்லை ஃபிக்ஸடா ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மீனிங் ஸோ ஜஸ்ட் இங்க போயிட்டு சாரி டாலர் சிம்பிள் கொடுக்கணும். இங்க ஒரு டாலர் சிம்பிள், அதுக்கப்புறம் இங்க ஒரு டாலர் சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, இந்த ஒரு செல் எனக்கு ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்த ரோ எனக்கு என்ன ஆயிடும், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேரு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இதுக்கு பேர் என்ன, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஸோ இங்க என்ன கொடுத்துட்டேன், இப்போ ட்ராக் பண்றேன், எனக்கு வேல்யூ கரெக்டாக வரும். இதோ பேசிக் அமௌண்ட்டுக்கான 18% ஜிஎஸ்டி எனக்கு என்ன வந்துருச்சுங்க, வந்துருச்சு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கா? இங்க நம்ம பார்த்தது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், இங்க பார்த்தது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ரிலேட்டிவ்னா காலமும் ஃபிக்ஸடா இருக்கும், நமக்கு என்ன ஆகும், ரோ மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது காலம் ஃபிக்ஸடா இருக்கும், ரோ மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்க வந்து எனக்கு காலம் ஃபிக்ஸடு, ரோ மட்டும் என்ன ஆயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா? அப்சல்யூட்ல என்ன ஆகும், காலம் வந்து ஃபிக்ஸடா இருக்கும், எனக்கு ரோவும் ஃபிக்ஸடா இருக்கணும். எனக்கு பர்டிகுலரா இதுல இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு என்ன ஆகுது, எனக்கு காலமை செல்லை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ரெண்டுத்தையுமே ஃபிக்ஸ் பண்றோம். எனக்கு காலமும் ஃபிக்ஸ் ஆகணும், எனக்கு ரோவும் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் போகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மிக்சட் ரெஃபரன்ஸ். இங்க காலம் ஃபிக்ஸடா இருக்கணும், ரோ வந்து என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். அண்ட் காலம் சேஞ்ச் ஆகும்போது ரோ ஃபிக்ஸடா இருக்கணும். எனக்கு காலம் சேஞ்ச் ஆகும்போது ரோ ஃபிக்ஸடா இருக்கணும், காலம் ஃபிக்ஸடா இருக்கும்போது ரோ சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த சினாரியோவில் இதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? சரி, இதுக்கு நம்ம இங்கே போயிடலாம். இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இன்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். இது என்ன எனக்கு என்ன ஆகி வரணும்னா மல்டிப்ளை ஆகி வரணும். நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா 0 1 2 3 8 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன் இதே மாதிரி 8 to 9. இது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகி வரணும். 1 into 1 1, 1 into 2 2, 1 into 3 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். எனக்கு 1 வந்துருச்சா? சேம் வே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ட்ராக் பண்ணுறேன். எனக்கு வேல்யூ இந்த மாதிரி வருது.
ஸோ இங்கேருந்து ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இங்கேயும் மாறி மாறி வருது, தப்பாக தான் ஆன்சர் வருது. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே மிக்சடு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் செல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லேட்டர் இங்கே ரோவையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க 1 into 1 1, 1 into 2 2, சாரி 2 into 1 2. ஸோ இப்போ இங்கே வந்துருச்சா? ஸோ சேம் வே இங்கே பாருங்க, இப்போ கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இங்கேருந்து நான் ட்ராக் பண்ணாலும் என்ன ஆகும்? கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சினாரியோவில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிக்சட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மிக்சடும் அப்சல்யூட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். மெஜாரிட்டி ஆஃப் டைம் 98% நீங்கள் ஃபார் ஷுர் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. சரி, அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஆவரேஜ், கவுண்ட், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வந்துடும். எனி டவுட் அதில் ஏதாவது இருக்கா? இங்கே எனக்கு மார்க் இருக்குது, இதை நீங்கள் எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் ஆரோவோட மார்க் மட்டும் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஆட்டோ சம்மும் கொடுத்துக்கலாம், இல்லை நான் என்ன பண்ணிக்கலாம்? செல் ரேஞ்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? ஸோ இங்கே வந்துருச்சு, நான் என்ன பண்ணிக்கிறேன்? ட்ராக் டவுன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. சேம் வேங்க நான் என்ன பண்ணிக்கலாம்? ஆவரேஜும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபார்முலாவும் கொடுக்கலாம், இல்லை டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? இதை ட்ராகும் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆவரேஜும் கிடைச்சது. ஸோ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் என்னன்றதும் தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ ஃபார் ஏதாவது டவுட் இருக்கா இதில்? சரி, இப்போ இங்கேயே எனக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாருங்க, எனக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டோடது மட்டும் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் வந்து ஆவரேஜ் செக் பண்ணணும் அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு ஆவரேஜ் கொடுத்துட்டு எனக்கு சப்ஜெக்ட் 3க்கும் சப்ஜெக்ட் 4க்கும் ஓகேவா, இங்கே டிவைடட் பை 2 ஆவரேஜ் வந்துருச்சா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸலோட ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட தான் சம்மு ஆவரேஜ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கே, நாம ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? கரெக்டு தானே? எல்லாமே என்ன பண்ணுவோம்? செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த இன்பில்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? சரி, எனக்கு இங்கே வந்து 6ன்னு இருக்கு. கரெக்டா? இங்கே என்ன இருக்கு? 93.6ன்னு இருக்கு. எனக்கு என்னவா வரணும் அப்படின்னா எனக்கு ரவுண்டடாக வரணும். எனக்கு இந்த மாதிரி டெசிமல் எல்லாம் வேணாம். எனக்கு என்னவா வரணும்? எனக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 6 7 8 8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் எனக்கு என்னவா வரணும் அப்படின்னா ரவுண்டடாக வரணும்னா நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஆவரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? எத்தனை வாட்டி நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் அத்தனை வாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு 2 டெசிமல் பாயிண்ட் மட்டும் வரணும்னா 2, இல்லை 1 டெசிமல் பாயிண்ட் வரணும்னா 1, இல்லை எனக்கு 0 தான் வேணும், எனக்கு எதுவுமே டெசிமல் பாயிண்ட் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து புரியுதுங்களா? ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் எனக்கு டெசிமல் பாயிண்ட்டே இல்லாமல் எனக்கு வரணும்னா அது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட்ஸ்லாம் இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அது மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இப்போது எனக்கு மேக்ஸிமம் மார்க்கு யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியணும். புரியுதுங்களா? எனக்கு
பர்டிகுலரா எனக்கு இந்த சப்ஜெக்ட் 1ல மேக்ஸிமம் மார்க் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். இதுதான் என்னோட இப்ப டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் மார்க் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். மேக்ஸிமம் மார்க்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டைரெக்டாக மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மேக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செல் ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே கொடுத்துட்டு யார் மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 மார்க் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. தெரியுதா, 2 பேர் 97 வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 97 தான் மேக்ஸிமம் மார்க். ஸோ இதே மாதிரி மினிமம், இந்த மினிமம் நீங்கள் வந்து டாஸ்கை எடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரியா? சரி, நம்ம கிட்ட நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ரிசல்ட் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, ரிசல்ட் இருக்கு. இந்த ரிசல்ட்ல எனக்கு என்னவா வரணும், பாஸா ஃபெயிலான்னு வரும். இந்த 5 சப்ஜெக்ட்லயும் மார்க் வாங்கினவங்க யார் யாரு, பாஸ் ஃபெயில். இப்போ நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா பாஸ் ஃபெயில் என்ன தெரியும். ஸோ அபவ் 35 வாங்கினா பாஸ், கரெக்டா? ஸோ பிலோ 35 இருந்தா ஃபெயிலுங்கிற ரிசல்ட் வரும், கரெக்டா? ஸோ எனக்கு அதே மாதிரி என்ன வரணும் அப்படின்னா என்கிட்ட 5 சப்ஜெக்டுக்கான மார்க்ஸ் இருக்கு அண்ட் அதோட டோட்டல் மார்க்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் என்ன வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், அவங்க பாஸா ஃபெயிலான்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஸோ அதுதான் நம்ம ரிசல்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் வேணும். அப்போ என்ன பண்ணணும், பாஸா ஃபெயிலா அப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு கண்டிஷனை பாஸ் பண்ணணும். இஃப் கண்டிஷன், எனக்கு பாஸா இருந்தா, அதாவது அபோவ் 35 இருந்தா பாஸ்ன்னு கொடு, இல்ல எனக்கு ஃபெயிலுன்னு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்றோம். 2 கண்டிஷன் தான், ஒன்று பாஸ் இல்லை ஃபெயிலு. ஸோ அப்போ அதுக்கான கண்டிஷன் என்ன, எனக்கு அபோவ் 35 இருந்தா என்ன கொடுக்கணும், பாஸ்ன்னு கொடுக்கணும். பிலோ 35 இருந்தா என்ன கொடுக்கணும், ஃபெயிலுன்னு ரிசல்ட்டை கொடுக்கணும், கரெக்டா? ஸோ அதுதான் இங்க பார்க்க போறோம். ஸோ எனக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 5 சப்ஜெக்ட் இருக்கு. 5 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டிஷன் பாஸ் பண்ண போறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் எனக்கு என்ன வரும், பாஸா ஃபெயிலாங்கிறது வரும். எனக்கு எல்லாத்தையுமே மீட் பண்ணா அது என்ன கொடுக்கும், எல்லாமே ட்ரூவா இருந்தா எனக்கு என்ன கொடுக்கும், பாஸ்ன்னு கொடுக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிட்டா என்ன, அதாவது ரிசல்ட் ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ஸா இருந்தா எனக்கு என்ன கொடுக்கும், ஃபெயில்னு கொடுக்கும், கரெக்டா? நம்ம ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனை படிச்சிருப்போம். லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன, லாஜிக்கல் ஃபங்க்ஷன். லாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னா அண்ட், ஆர், நாட். ஸோ நம்ம இனி இதுக்கப்புறம் வரப்போற எல்லாத்துலேயுமே இந்த அண்ட், ஆர், நாட் பார்க்க போறோம். ஸோ இங்க பேசிக்கா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை பத்தி பிரீஃபா லேட்டர் கிளாஸஸ்ல பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா திரும்பவும் இது எல்லாமே எஸ்கியூஎல்ல வரப்போகுது, பவர் பிஐலும் வரப்போகுது, நம்ம அங்கே பார்க்க போறோம். ஸோ இங்க பேசிக்கா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அண்ட், ஆர், நாட் ஆல்ரெடி நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா பிசிக்ஸ்ல பார்த்திருப்போம். ஆண்டுங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரிசல்ட்டை கொடுக்கும், சரிங்களா? ட்ரூவான ரிசல்ட்டை கொடுக்கும். எல்லா கண்டிஷனுமே, நான் கொடுக்குற எல்லா கண்டிஷனுமே எனக்கு மீட் பண்ணி ட்ரூவா இருந்தா எனக்கு ட்ரூங்கிற கண்டிஷனை கொடுக்கும். இல்லை ஏதோ ஒரு இடத்துல அது ஃபால்ஸ் ஆனாலும் எனக்கு என்ன கொடுக்கும், ஃபெயிலுங்கிற ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற எல்லாமே, கொடுக்குற கண்டிஷன் எல்லாமே என்ன ஆகணும், மீட் ஆனாதான், பாசிட்டிவா இருந்தாதான் நமக்கு என்ன கொடுக்கும், ரிசல்ட்டு எனக்கு பாஸ்ன்னு கொடுக்கும். ஸோ இது எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். இது லாஜிக்கல் ஃபங்க்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணுவோம், இது அல்லது அப்படின்னும் போது என்னதான் யூஸ் பண்ணுவோம், இஃப் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இஃப் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க எல்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இஃப் பாத்தீங்கன்னாலே வந்துடும், ஜஸ்ட் ஐன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இங்க லாஜிக்கல் டெஸ்ட், இந்த லாஜிக்கல் டெஸ்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம், ஓகேவா? இங்க இஃப் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், அண்ட் கொடுக்கணும். என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அண்ட். பாருங்க, லாஜிக்கல் டெஸ்ட்ல எனக்கு அண்ட் யூஸ் பண்றேன், சரியா? இந்த அண்ட்ல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் 1 இந்த F2ங்கிற செல்ல கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படி இருந்தாதான் பாஸ், சரியா?
அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 கமா எப்பவுமே கமா கொடுத்துட்டே போகணும். எத்தனை வேணாலும் நீங்க லாஜிக்கல் கண்டிஷன் இங்க பாஸ் பண்ணலாம். கமா போட்டா என்ன ஆயிட்டே இருக்கும், சோன் அது போயிட்டே இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், சப்ஜெக்ட் 3. ஸோ இதுக்கு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35. சேம் வே இங்க இதுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. ஸோ சப்ஜெக்ட் 5 அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வாட்டியும் செலக்ட் பண்ணுமான்லாம் இல்லை, நீங்களே உங்களுக்கு செல்லோட நம்பர் தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டுக்கான லாஜிக்கை முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு வேல்யூ ட்ரூவா இருந்தா என்ன, ஃபால்ஸா இருந்தா எங்கன்னு இங்கேயே காமிக்குது பாருங்க. ஸோ இங்க ட்ரூவா இருந்தா எனக்கு என்ன கொடுக்கணும், ட்ரூவா இருந்தா கோட்ஸ்குள்ள எப்பவுமே உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். இதுவே நீங்க நம்பரா கொடுக்குறீங்கன்னா கோட்ஸ் தேவை இல்லை. சரியா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, பாஸ். எனக்கு ரிசல்ட் ஃபெயிலா இருந்துச்சுன்னா, சாரி ஃபால்ஸா இருந்ததுன்னா எனக்கு என்ன கொடுத்துரு, ஃபெயில் கொடுத்துருன்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். பார்த்துட்டிங்களா? நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்டர் கொடுக்குறேன். எனக்கு ரிசல்ட்டு பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா அவன் இந்த பர்சன் ஆரவங்கிற பர்சன் எல்லாத்துலேயுமே அபவ் 90 தான் வாங்கியிருக்காங்க, ஒன்றுத்துல மட்டும் 89. ஸோ அவங்க ஆப்வியஸ்லி பாஸாக தான் இருப்பாங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயில் இருக்கிறத மட்டும் பாருங்களேன். 28 வாங்கியிருக்காங்க, இங்கே 25 வாங்கியிருக்காங்க, இங்கே 28 வாங்கியிருக்காங்க. அதனால தான் என்ன இருக்கு, ஃபெயில்னு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கண்டிஷனை மீட் பண்ணல, அதனால என்ன பண்ணியிருக்கு, ஃபெயில்னு கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அண்ட் எப்பவுமே என்ன பண்ணும், எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா தான் என்ன பண்ணும், எனக்கு ரிசல்ட்டை ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கும். ஏதோ ஒரு கண்டிஷனை மீட் பண்ணலன்னா கூட என்ன பண்ணிடும், எனக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி ஆர் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒன்று ட்ரூவா இருந்தா கூட ட்ரூவான ரிசல்ட்டை கொடுக்கும். புரியுதுங்களா? இங்க எல்லா கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருந்தாதான் எனக்கு ரிசல்ட்டை பாஸ்ன்னு கொடுக்கும். பட் ஆர் என்ன பண்ணும்னா, அப்படியே ஏதோ ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்தா கூட ரிசல்ட் என்ன பண்ணிடும், ட்ரூன்னு கொடுத்துரும். அதுதான் ஆர் பண்ணும். குவைட் ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும். இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட். ஆண்டுக்கு குவைட் ஆப்போசிட் நாட். நீங்க எதெல்லாம் வந்து எனக்கு ஃபால்ஸா இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சம் சினாரியோஸ்ல ரேரா நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஆர் கண்டிஷனை யூஸ் பண்ணும். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க, எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 18 இருக்காங்க. ஓகேவா? எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 18 இருக்காங்க. இந்த 18ல நான் என்ன பண்ண போறேன், கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். இங்க 18 நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் இங்க கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஈக்குவல் கவுண்ட்னு கொடுத்துட்டு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். கரெக்டா? இப்போ பாஸ் எவ்வளோ, எனக்கு ஃபெயில் எவ்வளோன்றது தெரியணும். புரியுதுங்களா நான் சொல்ற சினாரியோ? எனக்கு டோட்டல் கவுண்ட் தெரியும். எப்படி, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் இங்க என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு இதுல பாஸ் எவ்வளோ ஃபெயில் எவ்வளோ அப்படின்றது தெரியணும். இங்க ஜஸ்ட் 18 தான் இருக்கு, பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இவ்வளோ பேர் பாஸ் இவ்வளோ பேர் ஃபெயிலுன்றத பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. கரெக்டா? பட் நான் இதை ஒரு பெரிய டேட்டா இருக்கு, லார்ஜ் டேட்டா செட்டா இருக்கு, அதில் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கிறேன், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணி, இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் பாஸ், டோட்டல் ஃபெயில், நம்பர் ஆஃப் ஃபெயில் கூட கொடுத்துக்கலாம். கரெக்டா?
இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிப்போம், கவுண்ட் கொடுத்துப்போம் ஈக்குவல் டு கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் 18 வந்துருச்சா? சேம் வே இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவுண்ட் இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். கேக்குதுல எல்லாருக்குமே? am I audible right? எஸ், ஓகே. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த கவுண்ட் இஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பாஸ் எவ்வளோ ஃபெயிலுங்கிறத எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? எவ்வளோ பாஸ் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கான செல்லை நம்ம எப்படி செலக்ட் பண்றோம்னு பாருங்களேன். கவுண்ட் இஃப்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செல் ரேஞ்சை செலக்ட் பண்றேன். ஸோ செல் ரேஞ்சை இங்க செலக்ட் பண்ணிட்டேன். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரைட்டீரியா என்ன வேணும்னு கேக்குது. ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க, ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். இதுல என்ன கிரைட்டீரியான்னு கேக்குது. ஜஸ்ட் இதுல பாஸ் அங்க என்ன இருக்கோ அதே கொடுங்க, என்ன மாதிரி இருக்கோ. ஸோ அப்போ அதுதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரும். ஸோ நான் என்டர் கொடுத்துட்டேன். எனக்கு பாஸ் என்ன 15 மெம்பர்ஸ், கரெக்டா? ஸோ இதையே வந்து ஃபெயிலுக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், அதே கிரைட்டீரியா செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன கொடுத்துடணும், ஃபெயில் கொடுக்கணும். இதை நீங்க டாஸ்கா பண்ணலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்க்கணும், மினிமம் மார்க் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஃபெயில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தா ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ஆர் சினாரியோஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம எப்பவுமே ட்ரூவா இருக்கிறது மட்டும் தான் இங்கே ரிசல்ட்ஸ்க்கு கொண்டு வருவோம், அது தேவைப்படாது. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன போயிடலாம், இந்த ஃபெயில் நீங்க கண்டுபிடிங்க டாஸ்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். சரியா? பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பட் பிஃபோர் தட் எனக்கு இதில் இது வேணுமே. ஓகே, சரி. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தென் 80% யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 80%. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் கவுண்ட் கொடுத்துட்டு கவுண்ட் இஃப், இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் செலக்ட் பண்ணிட்டு இதோட ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? இங்கே ஆவரேஜ் மார்க் தானே நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் மார்க்கை நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா கொடுத்துட்டு எனக்கு என்ன க்ரைட்டீரியா இங்கே இருக்கணும், என்ன க்ரைட்டீரியா கொடுக்குறோம் அப்படின்னா greater than or equal to 80 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு 8 மெம்பர்ஸ் தான் என்ன இருக்காங்க, எனக்கு வந்திருக்காங்க. 80%க்கு மேலே 8 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, ஓவராலா பாஸ் பார்ப்போம்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு, டோட்டல் பாஸ் இருக்கு, அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண என்ன வந்துடும், ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் வந்துடும். ஓவரால் ஸோ ஒரு ஸ்கூல் லெவலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு ஸ்கூல் லெவலில் இப்படி தான் இருக்கும். இதே தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்லையும் இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் பாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்டர் கொடுத்தா எனக்கு என்ன ஆகிடும், ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் இங்கே காமிச்சிடும். ஸோ இங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், என்ன அப்படின்னா இன்டூ 100 கொடுக்கணும் இல்லையா, அப்போ தானே பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் எனக்கு 2 டெசிமல்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இங்கே ஜென்ரலில் எப்படி இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நம்பரில் எனக்கு 2 டெசிமல்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இல்லை 1 டெசிமல் மட்டும் இருந்தால் போதும்னு கொடுத்தா 1 எனக்கு வந்துடும். இல்லை டெசிமலே வேணாம்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ஃபார்மேட் செல்ஸ் இங்கே போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், மேத் ஃபங்க்ஷனும் அதுக்கப்புறம் நம்மளோட லாஜிக்கல் ஃபங்க்ஷனும் இங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிதான் ஒரு டேட்டால எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ ஃபெயிலு, எவ்வளோ ஓவராலா பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் 80% வாங்கியிருக்காங்க, இல்லை 90% வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இதுல இருந்து அனலைஸ் பண்ணி கொண்டு வரலாம். அதாவது டேட்டாவை கால்குலேட் பண்ணி நம்ம ரிசல்ட்டா இங்க கொண்டு வரோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. சரி, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம இங்க வந்துட்டோம். ஸோ இங்க எனக்கு ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியும் இல்லையா? ஃபார்மேட்டிங் அப்படின்னும் போது எனக்கு இல்லப்பா இந்த ஹெட்டிங் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் மாத்திக்கிறேன். டைரக்டா இங்க பாருங்க கேலிப்ரி இருக்கு, இங்க என்ன ஃபாண்ட் சைஸ்ல இருக்கு, கேலிப்ரியில இருக்கு. நான் கேலிப்ரியில இருந்து எனக்கு பிடிச்ச ஃபார்மேட்ல இங்க ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும், டைம்ஸ் ரோமன்னா டைம்ஸ் ரோமன் தான் யூஸ் பண்ணணும், கேலிப்ரினா கேலிப்ரி தான் யூஸ் பண்ணணும், அதுலயே லைட் வெர்ஷனா போல்டு வெர்ஷனா எல்லாமே அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. சேம் வே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சைஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வச்சிருக்கேன், கொஞ்சம் போல்டா தெரியணுன்றதுக்காக இங்க வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பி செலக்ட் ஆயிருக்கு இல்லையா, இது வந்து போல்டு செலக்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இதையே வந்து இட்டலிசைஸ் பண்ணணும்னா இட்டலிசைஸ், இதுலயே அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன், இல்லை எனக்கு அண்டர்லைன் தான் வேணாம் இப்படி இருந்தாலே போதும்னா ஓகே. அதே மாதிரி எனக்கு இது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரா இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஹியர், இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல் பார்டர்ஸ் இருக்கும். எனக்கு ஆல் பார்டர்ஸ் மட்டும் வேணுமா இல்லை அவுட் சைட் பார்டர்ஸ் மட்டும் வேணுமா அப்படின்றதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க இங்க ஒன் கோல பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்க வந்து எனக்கு பர்டிகுலரா இங்க பாருங்க, இதை நான் வந்து டேபிளா செலக்ட் பண்ணிக்கிறேன். இது அவுட் சைட் பார்டர்ல செலக்ட் பண்ணிடணும்ல, அதுல இருக்கு. ஸோ இங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து மாத்திக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏரியல் பிளாக்ல வச்சுட்டு இதோட கலர் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ இங்க கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோட டெக்ஸ்ட்டுக்குமே நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க கலரை செலக்ட் பண்ணலாம். பாருங்க எனக்கு கிரீன் வேணும், இல்லை மோர் கலர்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனக்கு டார்க்கான கலர் வேணும்ப்பா அப்படின்னா ஓகே டார்க்காக கொடுத்துட்டு இதை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, போல்டு பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கேயுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் 14ல கொடுக்குறேன். இப்போ கிளியரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க பாருங்க இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுதா? இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க இங்க என்ன இருக்கோ இது அப்படியே டைரக்டா என்ன ஆயிடும், இங்க அப்ளை ஆயிடும். இங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அது என்ன பண்ணிடும், இங்க டைரக்டா அப்ளை ஆயிடும். இது வந்து ஃபார்மேட் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? இதுலயே இங்க பாருங்க இது இருக்கா, இதை வந்து பெருசு பண்ணிட்டு இங்க சின்னது பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பர்டிகுலரா எனக்கு மட்டும் இது மட்டும் பெருசா இருக்கணும்னா பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து அலைன்மெண்ட். ஓகேவா? இங்க இருக்கு, இது வந்து அலைன்மெண்ட். எனக்கு இந்த மாதிரி லைன்ல இருக்கு, இல்ல எனக்கு வந்து சென்டர்ல இருக்கணும் அப்படின்னா இங்க, இல்ல எனக்கு அப்ல இருக்கணும்னா இங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுவே பாருங்க, இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இங்க வந்து நான் இங்க வைக்கிறேன், சென்டர்ல வந்துருச்சா? இதே ரைட்ல போனா ரைட்ல, இல்லப்பா எனக்கு வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னா இங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலைன்மெண்ட். இது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜீரோஸ்லாம் இருக்கும்போது இங்க பர்டிகுலரா செலக்ட் பண்ணிட்டு இது ஜீரோ அதிகமா போகும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டெசிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம அதை. சரி, இந்த அலைன்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்களேன். இது வந்து பர்டிகுலரா ஒரு டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்பதான் இது வந்து எனேபிள் ஆகும். இப்போ வந்துருச்சா? இங்க வருங்க, தெரியுதா நம்மளோட டிசைன் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு? ஸோ இங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க அலைன்மெண்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்ல வந்தோம் இல்லையா, இங்க நம்பர்ல சேம் வே இங்கேயே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈஸியஸ்ட் வே நம்ம என்ன பண்ணிக்குவோம், இங்க பேக் வந்துக்கும். இது பேக், இது ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இங்க யூஸ் பண்ணிட்டோமா, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் இங்க எழுதுறேன். இது பாஸ் பர்சன்டேஜ்னு கொடுக்குறேன். சரியா, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் இன் சென்டர் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு காலத்துக்கும் இது சேர்த்து ஒரு ஹெட்டிங்கா எனக்கு வந்துடும். இங்க போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க ஃபில் சீரிஸ் கொடுத்துட்டு, சாரி, இந்த பெயிண்ட்டை ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மர்ஜ் இன் சென்டர் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே இதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த காலமை செலக்ட் பண்ணி ராப் டெஸ்ட் கொடுத்தா பாருங்க, இது எனக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா திரும்ப போயிடும். இது செலக்ட் பண்ணால் எனக்கு இந்த பர்டிகுலர் செல்ல என்ன இருக்குன்றது தெரியும். ஒரு பெரிய டேட்டா செட்லாம் போகும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார்மேட்டிங்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் பார்த்தாச்சு. கரெக்டா, நம்ம இந்த ராப் டெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்றோம். டெக்ஸ்ட் ஹிடனாக இருந்தால் அதை ஷோ பண்றதுக்காக. சரியா, அதே மாதிரி ஃபார்மேட்டிங், இங்க நம்பர் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லையா, இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கேயுமே பண்ணிக்கலாம். இங்க நம்பர்னு கொடுக்கலாம், இங்கேயுமே இதை கரன்சியா மாத்தலாம். இங்க அக்கௌண்டிங்ல கூட நீங்க போயிட்டு இதோட கரன்சி வேல்யூ கூட நீங்க மாத்தலாம். இங்க கரன்சில இங்க இருக்கும். ஸோ இதுலயுமே வந்து நீங்க எந்த மாதிரி கரன்சி யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கரன்சி எல்லாம் இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, டாலர்ல வேணும்னா டாலர்ல, இல்ல பவுண்ட்ஸ், யூரோ, இது எல்லாமே உங்களுக்கு, சைனீஸோட எண்ணெய், இதெல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டேட்டுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க எங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்ல போயிட்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். இங்க ஃபார்மேட்ல நம்பர் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா. டெக்ஸ்ட்னா என்ன, பர்சன்டேஜ்ல என்ன மாதிரி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி டைமு, டேட்டுக்கு ஃபார்மேட்ஸ் இருக்கும். இந்த டேட் ஃபார்மேட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். டேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது நம்பர் ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எனக்கு வந்து கரன்சியா மாத்தணும்னா ஜஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கரன்சின்னு கொடுத்தா கரன்சி வந்துடும். எந்த கரன்சி ஃபார்மேட்டிங்கோ அந்த கரன்சி ஃபார்மேட்டிங்கோ நம்ம பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இது எல்லாமே நம்ம பார்க்கறது என்னன்னா, இதெல்லாம் தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். இங்க வந்து நிறைய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டரிங்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்டர்னா என்ன பண்ணோம், நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கும். எனக்கு இது வேணும் அப்படின்னா அதை மட்டும் என்ன பண்ணும், கொண்டு வந்து கொடுக்கறது தான் ஃபில்டரிங். ஸோ அந்த ஃபில்டரிங் ஆப்ஷனை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த எப்படி பண்றோன்றத பார்க்கலாம். டைரக்டா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹைலைட் செல்ஸ், இங்க தான் கிரேட்டர் தென், லெஸர் தென், பிட்வீன் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் தென், லெஸர் தென் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாப் 10 ஐட்டம்ஸு, பாட்டம் 10 ஐட்டம்ஸு, அதோட பர்சன்டேஜ்லாம் இங்க இருக்கும். எதெல்லாம் அபோவ் ஆவரேஜா இருக்கு, பிலோ ஆவரேஜா, இந்த மார்க்ஸ் நமக்கு தெரியும். யார் அபோவ் ஆவரேஜ்ல இருக்காங்க, யாரு பிலோ ஆவரேஜ்ல இருக்காங்க, யாரு டாப் 10ல இருக்காங்கிறதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம். இங்க டேட்டா பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுல அவங்களோட பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் அது என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா நமக்கு பார்ஸை கொடுக்கும். ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி நமக்கு கொடுக்கும். இங்க கலர் ஸ்கேல்ஸ் பேஸ்ட் ஆன் தட் அவங்களோட மார்க்ஸை பேஸ் பண்ணி அவங்க பாசிட்டிவா இருக்காங்களா நெகட்டிவா இருக்காங்களா, இங்க அதுக்கு தேவையான ஐகான்ஸை கொடுத்துக்கலாம். இங்க நியூ ரூல் நீங்களே கஸ்டமைஸ்டா போய் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க நீங்க நியூ ரூலை கொடுக்கலாம். இது பேஸ்ட் ஆன் அவர் ஆப்ஷன்ஸ் தான். சரி, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
சரியா? ஹைலைட் செல்ஸ். இதுல நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரேட்டர் தென். இந்த கிரேட்டர் தென்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரேட்டர் தென்ல என்ன கொடுக்கலாம்? சரி, மோர் தென் 90. கிரேட்டர் தென் 90 இருக்கவங்கலாம் என்ன கொடு அப்படின்னா லைட் ரெட் வேணா, பாசிட்டிவ்ல இருக்காங்க, ஸோ கிரீன் கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன். செலக்ட் பண்ணாமே கொடுத்துருக்குமா? சரி, கொடுத்துருக்கோமே கரெக்டாக தான். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனுக்கு இதில் நீங்கள் பாருங்க, கிரேட்டர் தென் 90 இருக்கவங்கலாம் க்ரீன் ஃபில் பாருங்க, கிரேட்டர் தென் 90 எல்லாமே காமிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்படி கொடுக்காம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் அப்படி கொடுத்தோம்னா கிளியர். ஓகேவா? கிளியர் என்டர் ஷீட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு இங்கே ஹைலைட்டில் கிரேட்டர் தென் 90 இருக்கவங்களா மட்டும் எனக்கு என்னவா கொடு? க்ரீனில் கொடு அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ மோர் தென் 90 இருக்கிறதெல்லாம் மட்டும் எனக்கு என்னவா கொடுக்கும்? க்ரீனில் காமிக்கும். புரிஞ்சுதுங்களா? இதே வந்து எனக்கு லெஸ் தென் 35. ஸோ இங்கே நான் அகெயின் என்ன பண்ணுறேன்? லெஸ் தென்ல 35 இருக்கவங்களா எனக்கு ரெட்ல கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ரெட்ல கொடுக்கும். ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியும் யார் ஹையாக மார்க் வாங்கியிருக்காங்க, யார் லோவாக மார்க் வாங்கியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். இதுலேயே மேக்ஸிமம் மினிமம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம்? செக் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஈக்குவல் டு என்ன, பிட்வீனில் யார் இருக்காங்க, யார் இவ்வளோ மார்க் மட்டும் வாங்கியிருக்காங்க, இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். டூப்ளிகேட் ஏதாவது இருக்கானோ நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம டூப்ளிகேட் செக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஒரே அதாவது நிறைய பேர் ஒரே சப்ஜெக்ட்ல சேம் கைண்ட் ஆஃப் மார்க்ஸ் வாங்கலாம், இல்லை வேற வேற மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேரி ஆகும். இல்லை சினாரியோஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ண போகிறோம். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் இதுலயே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாப் யாரு லோ யாருங்கிறதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கேயே ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல டாப் டாப் 10க்கு நான் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா எல்லோ. டாப் 10 யாருன்னு பார்த்தா எனக்கு இவ்வளோ பேரும் டாப் 10ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டாப் 5 வேணா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். போயிட்டு கிளியர் செலக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா போயிட்டு இங்கே மோர் ரூல்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். எனக்கு இங்கே டாப் 10 வேணாம், எனக்கு டாப் 3 மட்டும் யார் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ எனக்கு டாப் 3 மட்டும் கொண்டு வந்து கொடுக்கும். டாப் 3க்கு கலர் கொடுக்கலையா ஆக்சுவலா? சரி, டாப் 3 மட்டும்
ஃபார்மேட்ல போயிட்டு கலர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். எனக்கு டாப் 10 கொடுக்கும்போது சாரி இப்படி கொடுத்துடணும். நம்ம அங்கே செலக்ட் பண்ணக்கூடாது, இங்கே கொடுத்துடணும். ஆக்சுவல் இப்படி கொடுத்துடணும், தெரியுதா? ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு கிளியர் ரூல் கொடுத்துட்றேன். சரி, இங்கே எனக்கு டாப் 10 இப்படி செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே கொடுக்கணும். ஆக்சுவலாக அங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே ரெடியூஸ் பண்ணுறேன். டாப் 3 யாருன்னு சொல்லிட்டு இதில் கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துருச்சா? ஸோ எனக்கு டாப் 3 யாருங்கிறத காமிக்குது. ஏன் 4 காமிக்குதுன்னா இங்கே 97 வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கிறதுனால. கிளியரா? ஸோ இதே மாதிரி பாட்டம் ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. பாட்டம் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாட்டம் இருக்கு, அபோவ் ஆவரேஜ் இருக்கு, பிலோ ஆவரேஜ் இருக்கு. இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டேட்டா பார் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கும். ஸோ இதையே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இங்க டேட்டா பார்ஸ்ல போயிட்டு எனக்கு பாருங்க, பேஸ்ட் ஆன் தட் நீங்க கிரீன் கொடுக்கணும்னா கிரீனு, இல்ல பிங்க் கொடுக்கணும்னா பிங்க், இந்த மாதிரி பார் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர், அதாவது அதிகமாக யார் வாங்கியிருக்காங்கன்றத காமிக்கலாம். பட் மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கலர் வேரியன்ட், ஸோ உங்களுக்கே தெரியும், இதில் பார்த்தாலே தெரியும் கலர் வேரியன்ட். யாரு லோவா இருக்காங்களோ உங்களுக்கு டார்க் ஆர் ரெட்ல காமிக்குது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட சிக்னல்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரெட்டு கிரீன்னா போகலாம், எல்லோனா ரெடியா இருக்கலாம், ரெட்டுனா வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி ரெட்ல இருக்கவங்க பிலோல இருக்காங்க, எல்லோல இருக்கவங்க ஆவரேஜா இருக்காங்களா, கிரீன்ல இருக்கவங்க ஹையஸ்ட் பெர்ஃபார்மர்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலயே வந்து ஐகான் செட்ஸ் எனக்கு வந்து யாரு அதிகமா இருக்காங்க, யாரு கம்மியா இருக்காங்க, யாரு மிடில் இருக்காங்கன்றத இந்த ஐகான்ஸ் மூலியமா நீங்க காமிக்கலாம். சம்டைம்ஸ் ப்ராஃபிட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் காமிப்போம் இல்லையா, பாசிட்டிவ் ப்ராஃபிட் நெகட்டிவ் ப்ராஃபிட்ஸ்ன்னு காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சினாரியோல நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டும் இருக்காது, எனக்கு லாஸும் இருக்காது. புரியுங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மிட் சிம்பிள் வரும். ஸோ இந்த மாதிரி யாரோ வரும், அதாவது இந்த மாதிரி யாரோ வரும் அந்த சைன். அந்த மாதிரி சினாரியோல ஹையஸ்ட் ப்ராஃபிட்னா இந்த மாதிரி காமிக்கும், லோவஸ்ட் ப்ராஃபிட்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த சினாரியோல அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. எஸ், இப்போ இந்த டவுன் ஆரோ வந்து இது ஓவராலா கனெக்ட் பண்ணி டவுன் அப்னு காட்டுதுங்களா? இப்போ இது கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து 35 கீழே இருக்கவங்களுக்குலாம் வந்து டவுன் ஆரோவும் மீதி எல்லாருமே அப் ஆரோ கொடுக்குற மாதிரினா அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது டவுன் ஏரோ வந்து கண்டிஷன் வந்து லோவஸ்டா இருக்கவங்களுக்கும் ஃபெயில் உதாரணத்துக்கு ஃபெயில் ஆனவங்க எல்லாருக்கும் வந்து டவுன் ஆரோவும், பாஸ் ஆனவங்க வந்து அப் ஆரோ கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல தான் பண்ணுவோம். அதுக்கு ரூல் கிரியேட் பண்ணிக்கணும். நீங்களே வந்து நியூ ரூல்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நீங்க நியூ ரூல்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ இப்படி வரணும், தெரியுதுங்களா? இங்க லோவஸ்ட் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கணும்ன்றத நம்ம கொடுக்கலாம். இது வந்து பவர் பிஐல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த இடத்துல வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் கேக்குறேன். அதுதான் இதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான். இதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல பாசிட்டிவா உங்களுக்கு நெகட்டிவாவும் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே கண்டிஷனை நம்ம அங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுல இன்னும் ஒரே ஒரு ஜெனரல் கொஸ்டின். இப்போ வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து 2 ஷீட்ல கொடுத்துட்டு சேமா இருக்கிற வேல்யூ மட்டும் நம்மள எடுக்க சொல்லுவாங்கல்ல எக்ஸல்ல கம்பேரிசன் பண்ணிட்டு, அது எப்படி நம்ம இங்க பண்ணுவோம்? சேமா இருக்கிற வேல்யூஸ் மட்டுமா? ஆமா, ஏன்னா 2 ஷீட் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு வாரம் ஒரு டேட்டா கொடுத்துட்டு அடுத்த வாரம் இன்னொரு டேட்டா கொடுக்குறாங்க ஷீட்ல. ஸோ அந்த ஷீட்ல வந்து நமக்கு வந்து காமனா இருக்கிறத விட்டுட்டு எக்ஸ்ட்ரா எத்தனை காலம்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து புதுசா இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்?
காமனா கம்பேரிசனா? ஆமா, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. அத VLOOKUP பண்ணிக்கலாம்ல. அது எப்படி பண்ணுவோம்? பண்ணலாம். லேட்டர் கிளாஸ்ல பண்ணலாம். அதுவும் இருக்கு. நம்மளோட சப்ஜெக்ட்ல இருக்கு. VLOOKUP பண்ணிட்டா உங்களுக்கு அது வந்துரும். 2 ஷீட் இருக்கும். 2 ஷீட்லயும் உங்களுக்கு காமனா இருக்கிறது வேணும் அப்படின்னா அது வந்துரும். ஓகே. ஓகேவா? ஓகே. நான் சொல்லி கொடுக்குறேன். so far எதுவும் டவுட் இல்லல்ல இதுல? ஃபாண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்களா, ஃபாண்டிங் அண்ட் கலர்லாம். இப்போ வந்து ஜென்ரிக்கா வந்து என்னன்னா நமக்கு ஃபாண்ட் கலர்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் இன் இல்ல ஜெனரல்? சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையானதே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம்னும் போது நீங்களே கொஞ்சம் கேட்சியா பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஓகேன்னா பரவாயில்ல. சம்டைம்ஸ் அந்த அவங்களே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபார்மேட்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகே. எனக்கு என்னன்னா நீங்க அந்த சொல்லும்போது பவர் பில வரும்போது கேட்ச் கலர்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்றது அது எல்லாமே நீங்க cover அதெல்லாமே பண்ணுவீங்களா? சொல்லுவோம். கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா நீங்க எப்படி டிசைனிங்ல தெரியாது, இப்போ கலரிங் சூஸ் பண்றது தெரியாது. அப்போ ஓகே. நம்ம கிட்ட ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம எப்படி வந்து சூஸ் பண்றது? அவங்க கொடுக்கறதா இருந்தா ஓகே, பட் இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி வந்து சூஸ் பண்றது? அதே மாதிரி ஃபாண்டிங்ல கூட நம்ம இந்த வந்து சூஸ் பண்றது வந்து நீங்க சொல்லுவீங்க கரெக்ட்டுங்களா? எப்படி சூஸ் எல்லாமே பண்ணலாம்? சொல்லுவோம். எல்லாமே. அது வந்து ஃபார்மேட்டிங்னு ஒரு கிளாஸே உங்களுக்கு போகும். டேட்டா ஓகே. விஷுவலைசேஷன்ல ஃபார்மேட்டிங்னு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எப்படி எப்படி சூஸ் பண்ணுன்றதே உங்களுக்கு நாங்க காமிப்பேன். ஒரு லைவ் உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டே எடுத்து காமிச்சிட்டு அதுல எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதும் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஓகே. மோர் ரைட். கிளாரிட்டி ஆயிடுவீங்க. சரிங்களா? ஓகே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதே மாதிரி என்ன ஏஜ் கேட்டகரி வைஸுமே வந்து ஃபாண்டிங், கலரிங், அப்புறம் ம். மற்ற ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் வச்சு நம்ம கலர் சூஸ் பண்றது அது எல்லாமே நீங்க கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கவர் பண்ணுவோம். யூ ஓகே. டோன்ட் வரி. ஓகேவா? நம்ம ஓகே. எல்லாமே பண்ணுவோம். சரியா? ம். உங்களுக்கு கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி கிரேடியன்ட்டை உள்ள எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணணும், ஐகான்ஸ் எங்கேருந்து கொண்டு வரணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம். எந்த மாதிரி பாக்ஸஸ் கிரியேட் பண்ணலாம், அந்த பாக்ஸஸ்க்கு எப்படி ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். சரியா? ஓகே. 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 எக்ஸல் வந்து உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மோஸ்ட்லி வந்து இப்போ ஃப்ரெஷரா வரவங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்காது. ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஃப்ரெஷரா வரவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கலாம், ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். பட் இதெல்லாமும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாமும் நம்ம அங்க யூஸ் பண்ண போறோம். பவர் பிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆஃப் எக்ஸல் தான், கரெக்டா? ஸோ அதுல கரெக்ட். நம்ம எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரியணும்னா இங்க நீங்க கொஞ்சம் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ம். புரியுது. அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். சரியா? ஓகே. ம். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இதுலயுமே நீங்க கேட்ட ஆப்ஷன் பண்ணலாம். பட் ஆனா எக்ஸல்ல நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணதில்ல. நான் வேணா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த ஆப்ஷன் தான், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நியூ ரூல்ல தான் நம்ம போய் செட் பண்ணணும். அதை நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே. ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்ல ஃபார்மேட்டிங் வரைக்கும் இல்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல 3 ஆப்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா லெஃப்ட், ரைட், மிட்னு சொல்லுவாங்க. சரி, இந்த லெஃப்ட், ரைட், மிட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டெக்ஸ்ட் இங்க டைப் பண்ணிக்கிறேன். I want to know the status அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டெக்ஸ்ட், ஒரு ஸ்ட்ரிங், ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா? காமனா நமக்கு இருக்கு. சரியா? இதுல நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரைட், மிட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த லெஃப்ட் ரைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். லெஃப்ட் ஈக்குவல் டு இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் டிஃபைன் பண்ணும்போது எனக்கு எத்தனை கேரக்டர் மட்டும் வேணும்ன்றத டிஃபைன் பண்ணும் டெக்ஸ்ட். அதுல எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும் டெக்ஸ்ட், அதுல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதுல இருந்து 6 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது லெஃப்ட்ல இருந்து எனக்கு 6 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும்னு சொல்றேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஐ வாண்ட்ங்கிற இந்த 5 கேரக்டர்ஸ் வந்திருக்கு.
அப்ப ஏன் 6th கேரக்டர் என்னவா இருக்கும்? ஏன் வரல? It includes Space. space. புரியல. Space ஒரு ஸ்பேஸுமே என்னவா இருக்கும்? ஒரு கேரக்டரா இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? அப்பவும் இதே மாதிரி ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? இந்த ஸ்பேஸுமே என்னவா இருக்கணும்? ஒரு கேரக்டரா அது என்ன பண்ணிக்கும்? கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுலயே ரைட் கொடுத்தனா என்ன ஆகும்? எனக்கு ஜஸ்ட் எனக்கு ரைட்ல இருக்கிறது வந்துடும். நீங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் ஒன்லி நம்மள என்ன பண்ணோம்? மேக்ஸ் அஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக கிளாஸ் முடிஞ்சதும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட் கொடுத்துட்டேன்னா ஸோ இதில் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு கமா என்ன வேணும் எனக்கு அப்படின்னா நம்ம கேரக்டரை மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை. 6 வந்துச்சா 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 எனக்கு ரைட்ல இருந்து 11th கேரக்டர் வேணும். எனக்கு இதுல இருந்து 11 வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தெரியுதுங்களா? அப்போ இந்த 11 என்னவா இருக்குங்க? ஒரு ஸ்பேஸை எடுத்திருக்கு. தெரியுதா? ஒரு ஸ்பேஸை எடுத்திருக்கு. தெரியுதுங்களா? ஸ்பேஸ் இருக்கு. இது ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ 11 கேரக்டர்ஸ் அங்க எனக்கு எடுத்திருக்கு. ஸோ இதே மாதிரி மிட்ல எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஞ்சை செட் பண்ணணும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு மிட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ணணும்? ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். ஸோ இங்க ஈக்குவல் டு மிட்டு கொடுத்துட்டு இங்க பாருங்க டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் நம்பர் கேக்குது. அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்ன கொடுக்கலாம்? எனக்கு 6ல இருந்து எனக்கு 12 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இதெல்லாம் மோஸ்ட்லி ட்ரிம் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். சம்டைம்ஸ் ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்கும், எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னும் போது அதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்பர் லோயர் ப்ராப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த அப்பர் லோயர் ப்ராப்பர் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியணுமா? ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். எல்லாமே எனக்கு என்னவா கொடுக்கும்? அப்பர் கேஸ்ல கொடுத்துடும். ஜஸ்ட் ஈக்குவல் டு அப்பர் கொடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு காமிச்சிடும். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றேன். எனக்கு எல்லாமே வந்துடும். இதுவே லோவர் கொடுத்தோம்னா எல்லாமே எனக்கு லோயர் கேஸ்ல வந்துடும். ஸோ எனக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே லோவர்ல வேணும் அப்படின்னா நான் லோவர்ல மாத்திக்கலாம். இல்லை எனக்கு என்னவா வேணும்? ப்ராப்பரா இருக்கணும். ப்ராப்பரா எப்படி இருக்கணும்? ஹெச் மட்டும் கேப்ஸ்ல இருக்கணும், மற்ற எல்லாமே என்ன இருக்கணும்? ஸ்மால்ல இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர். அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு பேர். ஸோ இங்க ப்ராப்பர் இதெல்லாம் அவ்வளோ மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு ப்ராப்பரா வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி லென்த் ஆஃப் த டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதோட லென்த் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லென்த் மட்டும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு லென்த். சரியா? இந்த டெக்ஸ்ட் அப்படியே கொடுக்குறேன். ஸோ இதோட லென்த், அதோட கேரக்டர் என்ன இருக்குன்றது, எனக்கு எத்தனை கேரக்டர் இருக்குன்னா 25 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது காமிக்கும். சரிங்களா? சரி, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், அன்வான்டா ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கணும்? அதை ரிமூவ் பண்ணணும். ஈக்குவல் டு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தேவையில்லாததை என்ன பண்ணி கொடுக்கும்? ட்ரிம் பண்ணி கொடுக்கும். எனக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேஸ் தான் எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருச்சு? ட்ரிம் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருந்தா போதும், டபுள் ஸ்பேஸ் வேணான்ட்டு ட்ரிம் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்றதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கன்காட்டினேஷன் சொல்லுவாங்க.
கன்காட்டினேஷன் ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா 2 விஷயத்தை எனக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கும். அதாவது 2 டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு நோ த ஸ்டேட்டஸ். இது என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். சரி, இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ வாண்ட் டு நோ அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் இருக்கு. எனக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு என்ன வரணும், ஒரே செல்லுக்குள்ள வந்துடணும். எனக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி கொடுக்கணும். ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு சொல்லி இங்க இதை கொடுத்துட்றேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க கன்காட்டினேட் பண்ண போறேன். ஸோ கன்காட்டினேட் எப்படி பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் பேரும் கன்காட் தான். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ண போறேன். இங்க பாருங்க, இங்க இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் கமா கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செல் ரேஞ்சா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்பேஸே இல்லாம வந்துருச்சு. தெரியுதா, ஸ்பேஸே இல்லாம வந்துருச்சு. ஆனா எனக்கு ஸ்பேஸ் வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்க பாருங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். கமா கொடுத்து இங்க ஒரு ஸ்பேஸ். ஸோ இப்படி கொடுத்துட்டு என்ன பண்றேன், இப்போ கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. என்ன அப்படின்னா இங்கே நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் இல்லையா, இங்கே பாருங்க டெக்ஸ்ட் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஜாயின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இங்க பாருங்க என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஸ்பேஸை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்குறேன். இக்னோர் எம்டியை கொடுத்துட்டு இங்க ட்ரூன்னு ஒரு இக்னோர் எம்டி செல்ஸ். ஸோ இங்க ட்ரூவை கொடுத்துட்டு இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஜஸ்ட் என்டர் பாருங்க, கரெக்டா வந்துச்சா? ஸோ கன்காட்டினேட் டெக்ஸ்ட் ரெண்டுமே டெக்ஸ்ட் ஜாயிண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் டெக்ஸ்ட் ஜாயிண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸை நீங்க ஒரு வாட்டியும் ஒவ்வொரு செல்லுக்கும் டிஃபைன் பண்ணாம இந்த மாதிரி ஃபர்ஸ்டே கொடுத்துறீங்க கண்டிஷன். எனக்கு இங்க ஸ்பேஸ் வரணும் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். சரி, எனக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு, இதுல எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு செல்லா போய் செக் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? டைரக்டா என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் எஃப் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு ஜிஏ அப்படிங்கிற நேம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு செக் பண்ணி கொடுன்னு சொல்றேன். இந்த ஷீட் மட்டுமா இல்லை என்டையர் புக்கான்னு கேட்கும். ஸோ எனக்கு இந்த ஷீட் மட்டும் நான் சொல்றேன். ஸோ இதுல ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். எனக்கு ஒரே ஒரு டேட்டா தான் வந்திருக்கு, கக்னேஷ்னு ஒரே ஒரு ரோல தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இது எனக்கு கண்ட்ரோல் எஃப் மூலமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி சம்டைம்ஸ் இன்கரெக்டா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்க டேட்டால நல் இருக்கு அப்படின்னா அந்த நல்ல என்ன பண்ணுவீங்க, ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்ப நல்ல ரீப்ளேஸ் பண்ணும்போது டைரக்டா கண்ட்ரோல் எஃப் கொடுக்கலாம், இல்ல கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தோம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. சரி, இந்த நேம் இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சரி இந்த டேட்டால வேண்டாம். இதுல சரி இந்த இடத்துல எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா பிளாங்க் இருக்கு, இல்ல அது இடத்துல ஒரு நல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நல் இருக்கு.
டைரக்டா நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஃபைண்ட் வாட் என்ன கொடுக்குறேன், கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட் பண்றது. கண்ட்ரோல் ஹெச் எதுக்கு யூஸ் பண்ணோம், ரீப்ளேஸ் பண்றதுக்கு. இங்க எனக்கு நல்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நல்ல இங்க பாருங்க, இந்த நல்ல நான் ரீப்ளேஸ் வித் என்ன கொடுத்துக்கிறேன், கராட்டேவோ இல்ல வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் ஆல் வேணுமா இல்ல ரீப்ளேஸ், எனக்கு நிறைய நல்ல இருக்குன்னா இங்க ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கலாம். இல்ல எனக்கு ஒரே ஒரு செல்லை மட்டும் தான் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்க ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்தா போதும். cannot find match அப்பனா நல்ல வந்து n கேப்ஸ்ல இல்ல n ஸ்மால்ல இருக்கு. ஸோ இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணட்டுமா, நல்ல எங்க கொடுத்தோம், நல்ல இருக்கு, நல்ல இருக்கு, ஆல் டன். அப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா இருந்தது கராத்தேவா மாறிடுச்சு. கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் ஹெச் நமக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இங்க இருக்கும், ஃபைண்ட், ரீப்ளேஸ், இது எல்லாமே உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். பட் நம்ம ஷார்ட்கட்டா தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.